This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. ஃபோன் எடுத்துகிட்டு சோஷியல் மீடியா பக்கம் போனாலே இந்த ஒரு விஷயம் தாங்க பேசும் பொருளாகவே இருக்குது. அதுவும் இந்த விஷயம் வந்ததுலேருந்தே அவ்வளோதான், உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழியதுக்கான சிம்பிள் தாங்க இந்த ஒரு விஷயமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுதாங்க இந்த ஓவர் ஃபிஷ் வெளியே வந்தாலே உலகம் அழிஞ்சிரும், அவ்வளோதான், உலகம் வந்து காலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இதுக்கிடையில் வந்து லிவியன்தான் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருக்கான். அந்த மான்ஸ்டர் வந்து வெளியே வந்தாலே உலகம் அழிஞ்சிரும், அந்த மான்ஸ்டர் எப்போ வெளியே வருதோ உலகத்தை வந்து காலி பண்ணிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லிவியன்தான் மான்ஸ்டர் அப்படின்னா என்ன, இது எப்படி வந்து இப்போ எல்லாரும் மத்தியிலும் பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகம் நீங்கள் எடுத்துங்க வச்சுக்கோங்களேன், பல விதமான நம்பிக்கைகள் வந்து சூழ்ந்த ஒரு உலகம் தான் இந்த உலகமே. இதில் வந்து மித்தாலஜிக் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். அப்படி தான் ஜூஷ் மெத்தாலஜி அப்படின்னு சொல்லப்படும் மெத்தாலஜி ஒன்று இருக்குது. இந்த மெத்தாலஜியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னா, கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கும் போது 3வது நாளில் வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து உருவாக்குனாரு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கணும்ல, அதனால வந்து இந்த மான்ஸ்டர் வந்து உருவாக்குனாரு. இது எதுக்காகன்னு பார்த்தா, நல்லது இருக்கிறவங்க இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒன்றும் இல்லைங்க, 2 மான்ஸ்டர் உருவாக்கியிருக்காரு. ஆனால் அது உருவாக்கின பிறகு தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு, அவசரப்பட்டிய குமாரே அப்படின்னு சொல்ற மாதிரி அவசரப்பட்டு உருவாக்கிட்டோமே, இது வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், மனிதனுமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லி அது ஒன்றை வந்து அழிச்சிட்டாரு. அதை வந்து ஃபீமேல். ஆனால் இன்னொன்று அழிக்க பார்த்துருக்காரு, ஆனால் அவருக்கு மனசு கேட்கல. என்னன்னா அவர் உருவாக்குனர்ல, அதான் என்ன பண்ணான்னா அந்த ஒரு மான்ஸ்டரை மட்டும் ஆழ்கடலில் வந்து தூங்க வச்சிருக்காரு. ஒரு நிரந்தரமாக தூக்கத்தை கொடுத்து ஆழ்கடலில் வந்து நீ தூங்கி நிறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எப்படின்னா 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே. இப்போதான் அந்த விஷயம் வந்து ஒரு பூதாகரமாக அடிச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தா, அந்த மான்ஸ்டர் வந்து இப்போ வெளியே வரப்போகுது. அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், உலகமே அழிஞ்சிரும். அதான் அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாம்பா மீனான்னு தெரில, அது பாம்புன்றாங்க. பாம்புனா கடலுக்குள்ளே எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பாம்பு வந்து ஆழ்கடலை வந்து தூங்கிட்டு இருக்குது. இந்த பாம்பு எப்போ வெளியே வருதோ அப்போ இந்த உலகம் அழிஞ்சிரும். ஏன்னா அந்த பாம்பு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 அடி 2 அடி அப்படிலாம் கிடையாது, ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படின்னா ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்து அது நீளத்தை வந்து அளக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மான்ஸ்டர் வந்து நெருப்பை வந்து கக்கக்கூடியது. அதனால தான் இன்னி வரைக்கும் அது ஆழ்கடலில் இருந்தாலும் மற்ற எந்த மீன்கள் வந்து அது கிட்ட கூட போக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மான்ஸ்டர் எப்பப்பா வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை கடைசி நாள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது எல்லாரும் இந்த பாவம் பண்ணி இந்த பொறாமை, எரிச்சல், மற்றவங்களை அழியணும், அந்த விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவங்கள்லாம் அதிகமாகும் போது இந்த பாம்பு முழிச்சு வெளியே வரும். அது அந்த பாம்பு வந்து வெளியே வந்து படர்த்து நின்னாலே அந்த சூரியனை வந்து இருண்டு போயிடும். அந்த பாம்பு மூச்சு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு புயல் காற்று வீசுற மாதிரி வீசும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போது இந்த பாம்பு வெளியே வரும்போது கடவுள் என்ன பண்ணுவார்னா, இந்த நல்லவங்களாம் காப்பாற்றணும்ல, அதனால ஒரு ஹெவன்லேருந்து வரும்போது ஒரு லாங் கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு, அதை ஸ்குவாட்னு சொல்லுவாங்களே, அந்த வால் எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்பை கொன்று நல்லவங்களை காப்பாற்றுவார். அந்த பாம்பை கொன்று அந்த தோலில் வந்து ஒரு டென்ட் மாதிரி கட்டி நல்லவங்களை வந்து அதில் தங்க வைப்பார். அதான் அந்த பாம்போட கறியை தான் வந்து உணவாக கொடுப்பாரு. அந்த ஒரு விருந்தான் வந்து சூப்பரான விருந்து, கடைசி கால விருந்து அப்படின்னு ஜூஷ் மெட்டாலஜியில் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க அதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில மெத்தாலஜிகள் வந்து இதே விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா இதே மாதிரி கடவுள் வந்து கெட்டவங்க அதிகமாக இருந்தாங்க, அவங்களை அழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய சுனாமியை கொண்டு வந்தார். அதில் யோனான்ற ஒருத்தரை மட்டும் ஒரு கப்பலை வந்து சேஃப்டியாக வந்து பாதுகாக்க வச்சார். அப்புறம் அந்த ஜனப்பிரளயம் போன பிறகு, அந்த சுனாமிலாம் போன பிறகு அவங்க நிம்மதியாக வாழ்ந்தாங்க இப்படின்னு ஒரு பக்கமும். இதே மாதிரி பகவத்கீதையிலையும் சொல்கிறாங்க, உலகம் வந்து எப்போ அழிய போதோ, அதாவது உலகம் அழிகிற நாள் ஒரு நாள் வரும், அப்போ வந்து கல்கி அவதாரம் ஒன்று வந்து நல்லவங்களை காப்பாற்றும் அப்படி இந்த பக்கமும். பைபிளை இதே மாதிரி வந்து உலகத்தின் கடைசி நாளில் வந்து இயேசு பெருமான் வந்து வருவார், ஜீசஸ் வருவார் குதிரையில் ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அதுவும் வந்து பல பேர் முடிச்சு போட்டு பேசுகிறாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் வந்து இது உண்மைன்னு சொல்கிறதுக்காகவே நம்மளோட பூமி வந்து பல பிளேட்ஸால் வந்து உருவானது. இதே வந்து சேட்டலைட்டில் போய் காட்டின ஒரு பிளேட்டை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும். அதைத்தான் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாம்பு, அது இது தாங்க. இப்போ அந்த பாம்பு வந்து தூங்கிட்டு இருக்குது. இப்போது உலகத்தில் வந்து எப்பப்போலாம் வந்து கெட்டது அதிகமாகுதோ அப்போ வந்து அது முழிச்சிக்கும். அது முழிச்சா அவ்வளோதான், பூமி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒருத்தர் நம்பிக்கை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாக மாறும் போது தான் மக்களுக்கு வந்து பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எழுஞ்சிக்கிட்டும். ஆனால் மக்களாகி நீங்கள் இந்த மூட நம்பிக்கையில் மாட்டிக்காமல் தெளிவாக இருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்கள், இந்த லிவியத்தான், இந்த சொல்லப்படுற இந்த பாம்பு, இந்த மான்ஸ்டர், இந்த மீன், இதெல்லாம் வந்து உண்மையா? அது உண்மையாக இருந்தால் அது எங்கே இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோ நீங்கள் பார்க்க முடியும்.